ஓம் சாந்தி. லைஃப் அண்ட் மெடிடேஷன் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் சுவாமி சின்மயானந்தர் ஒரு கதையை ஷேர் பண்ணியிருக்கிறாரு. ஒரு 3 மாடி பில்டிங் இருந்தது. அங்கே பார்த்திங்கன்னா நெருப்பு பிடிச்சிருச்சு. எல்லாரும் சிதறி ஓடுறாங்க. நெருப்பு கொஞ்சம் அதிகமாகவே பிடிச்சிருச்சு. கீழே பார்த்திங்கன்னா அந்த தீயணைப்பு படை இருக்காங்க, நிறைய பாதுகாப்பு வீரர்கள் இருக்காங்க. ஆனால் யாரும் போகலை, மேலே போக விரும்பலை. வெளியிலேருந்து தண்ணி மூலமாக அணைக்கி ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு மாதாஜி அங்கே இருந்தாங்க. அவங்களுக்கு தெரிய வருது அவங்களுடைய குழந்தை 3வது மாடியில் இருக்குது அப்படின்னு. அப்போ அந்த நேரத்தில் சொல்கிறாரு அந்த தீயணைப்பு வீரர், 40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அவர் சொல்கிறாரு, யாரும் உள்ளே போயிடாதுங்க, எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவீங்க அப்படிங்கிறாரு. ஏன்னா நெருப்பு ரொம்ப பயங்கரமாக எரிஞ்சிட்டு இருந்தது. அந்த வீட்டினுடைய எந்த ஒரு மூலையும் அந்த மாதிரி இல்லை, ஃபுல்லாகவே நெருப்பு பிடிச்சிச்சு. அந்த மாதாஜி அதை கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. ஆனாலும் எப்போ அவங்களுக்கு தெரிய வந்ததோ தன்னுடைய குழந்தை 3வது மாடியில் உள்ளே மாட்டிகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அதுக்குள்ளே ஸ்பீடாக குதிச்சிட்டாங்க. எல்லாரும் தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க, போகாதன்றாங்க. ஆனாலும் அவங்க குதிச்சிட்டாங்க. அந்த மாதாஜி கொஞ்ச நேரம் ஒரு சப்தமும் இல்லை. கொஞ்ச நேரம் கழித்து அந்த மாதாஜி தன்னுடைய அந்த குழந்தைய தூக்கிட்டு வெளியே வந்துடுறாங்க. அவங்களுக்குள்ளே எந்த ஒரு பாதுகாப்பாக வெளியே வந்துட்டாங்க. ஒரு நெருப்பும் பிடிக்கல. அவங்களுடைய சேரீயில் கூட தீ பிடிக்கலை கொஞ்சம் கூட. அந்த புத்தகத்தில் சொல்லியிருக்காங்க இது ஒரு மேஜிக்னு தான் சொல்லணும். அதுவே கொஞ்ச நேரம் கழித்து அந்த மாதாஜிகிட்ட சொல்கிறாங்க, அந்த தாய்கிட்ட, இதை பாருங்கள் சுற்றி நெருப்பு பிடிச்சிருக்கு, எவ்வளோ நெருப்புன்னா அவங்க பயந்துருவாங்க. இப்போ அவங்களுக்கு சுத்தமாக தைரியமே இல்லை. அவங்க நெருப்பை பார்த்து ரொம்ப பயந்து போயிருக்காங்க. அப்படின்னா அது என்ன? அந்த நேரத்தில் அவங்களுக்கு எந்த ஒரு பயமும் இல்லை, ஆனால் இப்போ பயப்படுறாங்க. தன்னுடைய சொந்த இரத்தம், அப்புறம் அன்பு, ஒரு தாயினுடைய அன்பானது பயத்தை விட சக்தி மிக்கது. அதனால் அவங்க குதிச்சிட்டாங்க, திரும்ப குழந்தையோடு வந்தாங்க. அவங்க முன்னாடி ஒரு லட்சியம் இருந்தது, அவங்க முன்னாடி ஒரு அன்பு இருந்தது. ஆனால் அந்த பெண்மணி 24 மணி நேரமும் ஒரு வீராங்கனையாக, ஒரு போர் வீரராக, அல்லது அந்த தீயணைப்பு வீராங்கனையாக அவங்களால இருக்க முடியாது. ஏன்னா குழந்தையை காப்பாற்றிட்டாங்க. இப்போ அவங்களுக்குள்ள ஒரு லட்சியமும் இல்லை. ஒருவேளை ரொம்ப சாதாரணமான ஒரு மனிதர் இருக்கிறாரு, ஆனாலும் அவங்க முன்னாடி ஒரு லட்சியம் வந்துருச்சு அப்படின்னா, லட்சியம் வச்சிட்டாங்க அப்படின்னா அனைத்து சக்திகளும் அந்த இடத்துல ஒன்று கூடிடுது. சக்திகளுடைய ஜுண்டு, ஒரு கூட்டம் அங்கே கூடிடுது. அந்த ஊர்ஜாவினுடைய கற்பனை கூட யாரும் பண்ணியிருக்க முடியாது. அந்த அளவு அங்கே சக்திகள் திரண்டுறோம். அந்த மாதிரி சக்தி அங்கே தோன்றுது. எப்போ அப்படின்னா, எப்போ ஒரு மகான் லட்சியம் அங்கே நிறைவேறுதோ, அங்கே எடுக்கப்படுதோ அப்போ. இதே மாதிரி ஒரு சேம் கதை நீங்கள் எல்லாரும் கேட்டிருப்பீங்க. மகாராஷ்டிராவினுடையது, சிவாஜி மகாராஜனுடைய காலத்தில் உள்ளது, சத்ரபதி சிவாஜியினுடைய காலத்தில் உள்ளது. அவங்க பேர் இரக்னி. அவங்க டெய்லி கோட்டைக்குள்ளே போயிட்டு இருந்தாங்க. ராய்கட் அப்படிங்கிற அந்த கோட்டைக்குள்ளே டெய்லி பால் விற்கிறதுக்காக போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. காலையில் போவாங்க, சாயங்காலம் திரும்பி வந்துடுவாங்க. அப்புறம் அதே மாதிரி ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக டைம் ஆயிடுச்சு. அதனால் அவங்க பூட்டிட்டாங்க, க்ளோஸ் பண்ணிட்டாங்க அந்த கோட்டை கதவுகள். கேட்டு மாஸ்டர் செக்யூரிட்டிகிட்ட அவங்க கேட்டாங்க, என்னுடைய குழந்தை தனியாக இருக்குது வீட்டில், ப்ளீஸ் என்னை விட்டுருங்க அப்படின்னு. ஆனால் நியமம்னா நியமந்தான் அப்படின்ட்டாங்க. கோட்டை கதவுகள் மூடிடுச்சு, சாயங்காலம் ஆகிடுச்சு, இனி நாளை காலையில் தான் திறக்கும், அப்போ போங்க, அது வரைக்கும் இங்கே என்ன பண்ணுங்கள், வெளியான நாங்கள் திறக்க மாட்டோம் அப்படின்ட்டாங்க. அந்த கோட்டைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப மலைகள் சூழ்ந்தது. மலைகள் சூழ்ந்துருக்குது. மெயின் கேட் வழியாக தான் போக முடியாது. சுற்றி பார்த்திங்கன்னா மற்ற இடத்துலலாம் மலைகள் கோட்டை போல் இருக்குது. இருட்டாயிடுச்சு. அவங்க அந்த தாய் மேலே, இப்போ மலைக்கு மேலே இருக்காங்க அந்த கோட்டைக்குள்ளே. அவங்களுடைய குழந்தை கீழே இருக்குது, மலைக்கும் கீழே. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? ராத்திரி ஃபுல்லாக அங்கே தங்கிட்டு காலையில் இறங்குவாங்களா? காலையில்
கீழே வருவாங்களா? அவங்க அந்த ராத்திரியில் இரவுலேயே அவங்களுக்கு எந்த ஒரு பயிற்சியும் கிடையாது, அவங்க ஒரு வீராங்கனை கிடையாது, அவங்க ஒரு குடும்ப தலைவி, சாதாரண ஒரு பெண். அவங்க அந்த இருட்டில் அந்த மலைகள் வழியாக இறங்குறாங்க, செங்குத்தான அந்த பாறைகள் இருந்த மலையில். அவங்கள தூண்டி விட்டது யார்? தூண்டுதல் கொடுத்தது யார்? ஒரே ஒரு லட்சியம், ஒரே ஒரு அன்பு, ஒரு பாவனை அங்கே வேலை செஞ்சுது, ஒரு எமோஷன் அங்கே வேலை செஞ்சுது. அவங்களுக்குள்ள எல்லா சக்திகளும் ஒன்று சேர்ந்து அங்கே விழிப்புணர்வு பெற்றுவிட்டது. அவங்க சாதாரண பெண்மணியிலிருந்து ஒரு வீராங்கனையாக அந்த இடத்துல உருவெடுத்துட்டாங்க. மலையில் இறங்கிட்டாங்க கீழே. அப்புறம் அடுத்த நாள் வந்து சிவாஜி மகாராஜுக்கு இந்த விஷயம் தெரிய வருது. அவர் ஆச்சரியப்படுறாரு. இப்போ இறங்குங்க பார்க்கலாம், இப்போ ஏறுங்க பார்ப்போன்னா அவங்க ஐயோ ஐயோ எனக்கு முடியாது அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் எந்த சக்தி வந்து உங்களுக்குள்ள இறங்குச்சு, அதனால் நீங்கள் இறங்கிட்டீங்க கீழே. அந்த கோட்டை அவ்வளோ வலுவான கோட்டை, பகல் நேரத்தில் கூட யாரும் ஏறி இறங்க முடியாது. அதனால தான் அந்த சிவாஜி மகாராஜனுடைய கோட்டை ரொம்ப எதிரிகள் உள்ளே வர முடியாது, போக முடியாது, அந்த மாதிரியான ஒரு கோட்டை. அதை ஒரு சாதாரண பெண்மணி அதை கடந்துட்டாங்க. அப்படிங்கிற போது அவருக்கு அது எப்படி கடந்தாங்க அப்படின்னு கேட்குறதுல ரொம்ப ஆர்வமாக இருந்தது. ஆனால் அவங்களால சொல்ல முடியல. ஏன்னா அவங்களுக்கு அங்கே அந்த நேரத்தில் ஒரே ஒரு லட்சியம்தான் இருந்தது, என்னுடைய குழந்தை தனியாக இருக்குது, என்னுடைய குழந்தை தனியாக இருக்குது அப்படின்னு. ஒரு பெண்மணி வந்து அதை செய்து காட்டிட்டாங்க, வீரர்களால் முடியாத விஷயத்தை. எப்போ வந்து ஒரு மகான் லட்சியம் நமக்குள்ளே ஏற்படுதோ, நம்ம வைக்கிறோமோ, அந்த நேரத்தில் எல்லா சக்திகளும் அங்கே ஒன்று திரண்டுருது, தேடி வருது, அவங்கள தேடி. இப்போ வரைக்கும் அந்த இடத்துல அந்த பெண்மணியினுடைய சிலை அங்கே நிற்குது. சிலை வச்சிருக்காங்க அவங்களுடைய நினைவார்த்தமாக. சாதாரண ஒரு பெண்மணிக்குள்ள இவ்வளோ சக்தி எங்கிருந்து வந்தது? ஒரு லட்சியத்தின் காரணத்தினால, ஒரு அன்பின் காரணத்தினால. ஒருவேளை ஃபுல் டேயில் நமக்குக்கிட்ட கொஞ்சம் கூட ஒரு விஷயத்தில் ஒரு லட்சியமும் நமக்கு இல்லை அப்படின்னா ஃபுல் டே சாதாரணமாகவே போயிடும். இன்று காலையினுடைய முரளி வகுப்பு, ஞாயிற்றுக்கிழமையினுடைய முரளி வகுப்பு, அமிர்த வேலையை பற்றி பாபா என்ன சொன்னார் ஸ்பெஷலாக? அமிர்த வேலையில் கிடைக்கக்கூடிய சக்திகளை ஸ்வீகாரம் பண்ணுங்க அப்படின்னார் பாபா. அமிர்த வேலையில் கிடைக்கக்கூடிய சக்திகள் அவ்வளோ, எல்லா சக்திகளும் வருது, பாபா நமக்கு கொடுக்குறாரு, அதை ஸ்வீகாரம் பண்ணுங்க. யார் வந்து அமிர்த வேலையினுடைய மகத்துவத்தை புரிஞ்சுக்கிறாங்களோ, தெரிஞ்சிருக்கிறாங்களோ, அவங்க வந்து பரமாத்மாவனுடைய பாப் தாதாவினுடைய இதே சிம்மாசனத்தில் அமர்றாங்க அப்படின்னு அர்த்தம். அப்புறம் யாருக்கு லட்சியமே இல்லை, 10 மணி 10:30 11 11:30 12 மணி வரைக்கும் உட்காந்து மொபைல் பார்த்துட்டு இருக்கிறாங்க, அவங்க எப்படி காலையில் எந்திரிப்பாங்க? அமிர்த வேலையை அவங்களால எப்படி எந்திரிக்க முடியும்? உலகத்தில் உள்ளவங்க 8 மணி நேரம் தூங்குறாங்க, உங்களுக்கு அதில் பாதி தான் வேணும் அப்படிங்கிறார் பாபா. இது சாகார மகா வாக்கியம். இது தூங்குவதற்கான நேரம் அல்ல, இது வந்து விழிப்பதற்கான நேரம். எப்போ வந்து மற்ற உலகம் ஃபுல்லாக தூங்குறாங்களோ அப்போ ஒரு யோகியானவர் விழித்தெழுந்து அந்த அமைதியில் தபஸ்யா பண்ணுறாரு. தபஸ்யா எப்போவுமே அமைதியான சூழலில் தான் செய்கிறான். தபஸ்யா எப்போ செய்வாங்க? எப்போ வந்து ஆழ்ந்த அமைதி இருக்குமோ அப்போ தான். அந்த 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் எப்படி இருக்கும்? இந்த சத்தம் தான் இருக்கும். ராத்திரி எந்த மாதிரி சத்தம் இருக்கும்? நிசப்தம் நிலவக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். முழு உலகமும் தூங்கிட்டு இருக்குது. ஆனால் மதுமனுடைய அந்த அதிகாலையினுடைய காட்சியை யாராவது பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ மௌனம் நிறைந்து இருக்குது. ஒரு குண்டூசி விழுந்தால் கூட அது சத்தம் கேட்கும், அந்த அளவு மௌனம் நிறைஞ்சிருக்கும். முழு உலகமும் தூங்கிட்டு இருக்குது. அந்த நேரத்தில் யோகியானவர் விழித்தெழுகிறார், தபஸ்யா பண்ணுறார். அதனால் இன்றைய முரளியிலிருந்து நம்ம சில பாயிண்ட்ஸ் எடுக்கலாம். ஏ அப்படிங்கிற மாதிரி எடுக்கலாம். ஓகே, ஒவ்வொரு குழந்தையும் யாருன்னு சொன்னார் பாபா? ராஜதுலாரே அப்படின்னு சொன்னார். எவ்வளோ புது புது டைட்டில் எல்லாம் பாபா கொடுக்குறாருல. ராஜதுலாரேன்னு என்னது? ராஜாவும் இருக்காங்க, ரொம்ப செல்லமாகவும் இருக்காங்க. அதாவது கண்மணியே, கண்ணா, ராஜா அப்படின்னு கூடுவாங்கள்ல, அதே மாதிரி பாபா கூப்பிட்றாரு நம்மளை, ராஜதுலாரே குழந்தை அப்படின்னு.
ஒவ்வொரு குழந்தையும் ரொம்ப செல்லமான குழந்தைங்க. கூடவே ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் 3 சிம்மாசனம் கிடச்சிருக்குது. அது என்ன சிம்மாசனம்? ஒன்று சுயராஜ்யத்தினுடைய சிம்மாசனம், ரெண்டாவது விஸ்வராஜ்யத்தினுடைய சிம்மாசனம், அப்புறம் பரமாத்மாவனுடைய இதய சிம்மாசனம். இந்த சிம்மாசனத்தில் யார் உட்கார முடியும்? இந்த சிம்மாசனத்தில் யார் உட்கார முடியும் அப்படிங்கிறத வேற ஒரு முரளியில் பாபா சொல்லியிருந்தார். 2010 அக்டோபருடைய முரளி. அதில் சொன்னார், யார் பாபா நினைவில் சர்வசக்திவானாக இருக்கிறாங்களோ, அப்புறம் யார் ரொம்ப பியூராக இருக்கிறாங்க, தூய்மையாக இருக்காங்களோ, அவங்க தான் இந்த 3 சிம்மாசனத்துலேயும் உட்கார முடியும். இந்த சிம்மாசனங்கிறது தூய்மையானவங்க மட்டும்தான் உட்கார முடியும். தூய்மை இல்லாதது அங்கே பட்டுடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்? அது நழுவி போயிடும். அப்போ பகவானுடைய இதே சிம்மாசனத்தில் உட்காரணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது எது? தூய்மை. ஒருவேளை புத்தி உங்களுக்கு ரொம்ப புத்திசாலித்தனமாக நீங்கள் இல்லைனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு எந்த ஒரு ஞான பாயிண்ட்டும் ஞாபகம் இல்லைனாலும் பரவாயில்ல, சேவை என்னால் செய்ய முடியாது அப்படின்னாலும் பரவாயில்ல, ஆனால் ரொம்ப முக்கியம் எது? தூய்மை தான் ரொம்ப முக்கியம். எல்லா ராஜ்யமும் இருக்குது, ஆனால் சுயராஜ்யம் இல்லைன்னா என்ன ஆகும்? மனிதன் அலைஞ்சிட்டு இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். ராஜ்யம் இல்லைங்க. ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரே ராஜ்யம், ஒரே தர்மம், ஒரே சட்டம் மற்றும் ஒழுங்கு, லா அண்ட் ஆர்டர். அதனால பாபா கேட்குறாரு, ஒரே ராஜ்யம் தானே, மாயாவுடைய ராஜ்யம் நடுவில் இல்லையே, திருப்தியாக இருக்கீங்களா? தடைகள் இல்லாமல் இருக்கீங்களா? அகண்ட ராஜ்யமாக இருக்குதா? திருப்தியான ராஜ்யமாக இருக்குதா? தடை இல்லாத ராஜ்யமாக இருக்கா? அகண்ட ராஜ்யமாக இருக்குதா? 2 ராஜ்யம் இல்லை தானே. ஒரு பக்தர் இருந்தார், அவர் டெய்லி கோவிலுக்கு போயிட்டு இருப்பார். ஆனால் அவர் வீட்டை பூட்டிட்டு கோவிலுக்காக அவர் எப்போ ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறாரோ அப்போ ஒரு 10 ஸ்டெப்பு நடந்த உடனே அவருக்கு டவுட் வந்துடும், நான் வீட்டை பூட்டினா இல்லையா. மறுபடியும் போய் பூட்டை பிடிச்சி பார்ப்பார், ஒழுங்காக பூட்டியிருக்கா, வேறு எங்கேயாவது மாற்றி பூட்டியிருக்கனா அப்படின்னு. அப்புறம் மறுபடியும் நடக்க ஆரம்பிப்பார். இன்னும் கொஞ்சம் தூரம் போனோன்னா மறுபடியும் திரும்பி பார்ப்பார், நான் பூட்டு ஒழுங்காக பூட்டியிருக்கனா இல்லையா அப்படின்ட்டு. அதனால் எப்போவுமே அவருடைய புத்தியில் இந்த ஒரு விஷயம் நிலையாக இருந்துகிட்டு இருந்தது, நான் ஒழுங்காக பூட்டியிருக்கேனா, பூட்டணும், இல்லைனா எதாவது திருடர்கள் யாராவது திருடிடுவாங்களா அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்தது உள்ளுக்குள்ளே. அப்புறம் கோயிலுக்கு போயாச்சு. கோயிலில் போய் அவர் சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போது கூட அவருக்கு அந்த பூட்டு தான் ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் மனிதர்கள் ஏதாவது சொல்லுவாங்களே அப்படின்ட்டு அவர் போக மாட்டார். ஆனால் பூட்டிருப்பனா, யாரும் திருட வந்திருக்க மாட்டாங்களே, இந்த மாதிரி எண்ணம் அவருக்கு ஓடிட்டே இருக்கும். அவர் பிரார்த்தனை பண்ணுறாரு, பூஜை பண்ணுறாரு, மந்திரம் ஜபிக்கிறாரு. ஆனாலும் அவர் புத்தி எங்கே இருந்தது? எப்போ அவர் பூஜை முடிஞ்சு போய் பார்க்குறாரு, பூட்டு இருக்கு அப்படின்னு அவர் பார்த்த பிறகு தான் அவருக்கு ஒரு மனசு நிம்மதி கிடைக்கும், மனசு சாந்தி கிடைக்கும். ஆனால் அவர் நல்ல பக்தர், அவர் டெய்லி போயிடுவார் கோவிலுக்கு. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அவருக்கு பயங்கரமான ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சு அவர் லைஃப்பில். அப்போ அவங்க கோயிலில் போய் கடவுள்கிட்ட சொல்கிறாரு, நான் உன்னுடைய பக்தியை உண்மையான மனசோட நான் செஞ்சுருந்தேன் அப்படின்னா, நான் புண்ணியம் நிறைய செஞ்சுருந்தேன் அப்படின்னா நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறாரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு மேலே சாவி மலை போல் பொழியுது. அப்போ அவர் கேட்குறாரு, இது என்ன கடவுளே அப்படின்னு கேட்குறாரு. உடனே கர்ப்பகிரகத்திலிருந்து சுவாமி சொல்லுது, இத்தனை வருஷமாக நீ கோவிலுக்கு வர்ற, இத்தனை வருஷமாக பூஜை பண்ண, என்ன பண்ண, எதை நினச்சிட்டு இருந்த? பூட்டை நினச்சிட்டு இருந்த. அப்போ நான் அதனால் எதை நினச்சிட்டு இருந்த? பூட்டை நினச்சிட்டு இருந்த. பக்தி அப்போ எதுக்கு பண்ண? பூட்டுக்கு பண்ணிகிட்டு இருந்த. பூட்டு திருப்தி அடைஞ்சிருச்சு உன்னுடைய பக்தியில். அதனால் பூட்டு திருப்தி அடைஞ்சிருச்சுன்னா அதனுடைய என்ன மழை பெய்யும்? சாவி தான் மழை பெய்யும், சாவியாக பெய்யும். ஏன்னா திருப்தி அடைஞ்சது பூட்டு. The path is narrow. அந்த வழி பார்த்தீங்கன்னா ரொம்ப குறுகலான வழி. இந்த வழியில் 2 பேர் போக முடியாது, ஒரு ஆள் தான் போக முடியும், ஒரு ஆள் மட்டும்தான் போக முடியும். ஒன்று ராம் போகலாம், இல்லைன்னா ராவணன் தான் போகும். ராமர் போவார், இல்லைன்னா மாயா போவோம். ஏன்னா 2 பேர் சேர்ந்து போக முடியாது. அதனால் தனியாக ஒருத்தர் தான் போகணும், அதுவும் தனியாக தான் போகணும். எந்த ஒரு மனிதரையும் நம்ம கூட கூட்டிகிட்டு போக முடியாது. எந்த ஒரு மனிதனையும் நீங்கள் நண்பர்களாக மாற்றிருக்கீங்க, அவங்கள துணைவர்களாக ஆக்கியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் போக முடியாது. The path is narrow. ஏன்னா அந்த வழி ரொம்ப சின்ன வழி. அதனால் ஒரே ராஜ்யம், அகண்ட ராஜ்யம், நிர்விக்ன ராஜ்யம். பாபா என்ன சொல்கிறார்? 2 ராஜ்யம் இருக்குதா? மாயாவுடைய ராஜ்யமும் இருக்குது, என்னுடைய ராஜ்யமும் இருக்குது, 2மே ராஜ்யம் பண்ணுதா அப்படின்னு கேட்குறாரு இல்லையா?
1 மணி நேரம் மாயாவனுடைய ராஜ்யம், அடுத்த 1 மணி நேரம் பாபாவனுடைய ராஜ்யம். அப்படி இருக்கா? அப்புறம் மறுபடியும் மாயா ராஜ்யம் பண்ணுது. இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஆல்டர்னேட்டாக ராஜ்யம் நடந்துட்டு இருக்குதா உங்களுக்குள்ள? மாயா மற்றும் பாபாவனுடைய ராஜ்யம் மாறி மாறி பேலன்ஸ்டாக ராஜ்யம் நடந்துட்டு இருக்குதா? இதுக்காக என்ன வேணும்? மோட்டிவேஷன், உந்துதல். மன உந்துதல் நிலையாக இருக்கணும், பெர்மனண்டா. நான் மதுபனில் வந்தேன், 15 நாள் நல்லா யோகா பண்ணேன், என்னுடைய புருஷார்த்தனுடைய கிராஃப் மேலே போயிடுச்சு. இங்கேருந்து போன பிறகு இல்லை, அப்ரோடு போனவொடனே முடிஞ்சு கதை. ட்ரெயினில் உட்கார்ந்தவொடனே அந்த உலகத்துக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டீங்க. அப்புறம் ஊர் சேரும்போது வேற ஒன்று ஸ்டார்ட் ஆயிடுது. 15 நாள் செஞ்ச பட்டியனுடைய ஒரு சிறு அசர் கூட அங்கே இருக்காது, 0. ஆகையினால நிரந்தரமாக தன்னைத்தானே மோட்டிவேஷனில் வச்சுருக்கணும், கொடுக்கக்கூடிய அந்த ஊக்க நிலையில், உற்சாக நிலையில் வச்சுருக்கணும். டெய்லி அமிர்த வேலை மற்றும் டெய்லி முரளியை சிந்தனை பண்ணணும், முரளியை ஸ்டடி பண்ணணும், முரளியை கேட்கணும். டெய்லி யோகாவுனுடைய புது புது பிரயோகம் பண்ணணும். இதுதான் தபஸ்யா. தபஸ்யானா என்ன? நிரந்தரமான செயல். அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஒரு ராஜ்யம், 2வது ஒரே தர்மம். என்ன தர்மம்? சம்பூர்ண பவித்திரதா அவனுடைய தர்மம். நம்மளுடைய தர்மம் தூய்மை. எந்த ஒரு தர்மத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுமோ அதை பற்றி நம்ம நிறைய புத்தகங்களை பார்க்க வேண்டியது இருக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்காக. இப்போ நமக்கு தூய்மையினுடைய பாயிண்ட்ஸு, தூய்மையை பற்றி பாபா என்னெல்லாம் முரளி சொல்லியிருக்காரு அதை எடுங்க, அதை ஸ்டடி பண்ணுங்க, தேடுங்க, அதனுடைய ஆழத்தை புரிஞ்சுக்கோங்க. தூய்மையினுடைய ரிலேட்டடான எத்தனை புக்கு இருக்குதோ அது எல்லா புக்கையும் ஸ்டடி பண்ணணும். ஏன்னா தூய்மை அப்படிங்கிறது இப்போக்கான விஷயம் கிடையாது, அது துவாபரகத்துலேருந்தே போயிட்டுருக்குது. துவாபரகத்துலேருந்தே இந்த பாரதத்தை தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிறது எது? தூய்மை. பாபா வாணியில் சொல்லியிருக்காரு இல்லையா, இந்த உலகத்தையே தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிறது யாரு? இன்னும் சன்னியாசிகள் தான். எதனுடைய ஆதாரத்தில் தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க? தூய்மையினுடைய ஆதாரத்தில். இல்லை அப்படின்னா அந்த உலகமே எரிஞ்சு சாம்பலாக இருக்கும். அதனால் அந்த விஷயத்தில் என்ன பண்ணணும்? படிக்கணும், சிந்தனை பண்ணணும், எழுதணும், அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும். இன்னும் அதிகமான அதனுடைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னும் வேறு என்ன பண்ணலாம், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உலகத்தில் கூட நிறைய குரூப்ஸ் உருவாக்கி வச்சுருக்குறாங்க இந்த விஷயத்தில், தூய்மையினுடைய விஷயத்தில். வெளி உலகத்தில் உள்ள குமார்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கும் இந்த பிரம்மா குமாரிகளுக்கும் எந்த ஒரு சம்மந்தம் கிடையாது. ஆனாலும் அவங்க அந்த தூய்மைக்கான குரூப்ஸ் வச்சுருக்குறாங்க வெளி உலகத்தில். நோ ஃபேக்ட் குரூப், இந்த மாதிரி நிறைய குரூப் இருக்குது. ஒவ்வொரு சண்டையும் அவங்க மீட் பண்ணுறாங்க, டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா லௌகீகத்தில் வெற்றி அடையணும்னா கூட என்ன வேணும்? கான்சன்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் காமவிகாரம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு டிஸ்டர்பன்ஸ். மன ஒருநிலைப்படுறதுல மிகப்பெரிய ஒரு பொல்யூஷன், எனர்ஜி ஒரு லீக்கேஜ் ஆகுது இதன் மூலமாக. இது எந்த மாதிரி அப்படின்னா, வீட்டில் நிறைய ஃபர்னிச்சர் இருக்குது, நல்ல நல்ல புது புது அழகான டேபிள் மேசை எல்லாம் உட்காந்து வச்சுருக்கோம், சோஃபாலாம் செஞ்சு வச்சுருக்கோம். திடீர்னு குளிர்காலம் வந்துருச்சு, அப்போ குளிரை போக்குறதுக்காக அந்த சோஃபா எல்லாம் போட்டு எரிக்கிறோம். சோஃபா டேபிள் எல்லாம் போட்டு எரித்து குளிர் காயிற மாதிரி அர்த்தம். சுகம் இருக்குது அதில், ஆனால் அல்ப கால சுகம். ஆனால் வேஸ்ட், செலவு ரொம்ப அதிகம். இவ்வளோ பெரிய விலையை கொடுத்து சுகம் ரொம்ப கம்மியாக தான் கிடைக்குது. இது எப்படி அப்படின்னா, ஒரு பெரிய தோட்டம் இருக்குது, அந்த பெரிய தோட்டத்தில் ஒரு தோட்டக்காரர் இருக்கிறாரு, பூச்செடிகளை விதைக்கிறாரு, பூச்செடிகளெல்லாம் தண்ணி ஊற்றி பராமரிக்கிறாரு, அதுக்கு உரம் வைக்கிறாரு. அதுக்கப்புறம் 1 மாதம் கழிச்சு 1 வருஷம் கழிச்சு அது பூ பூக்குது. அந்த பூவெல்லாம் கலெக்ட் பண்ணுறாரு, கலெக்ட் பண்ணி அதனுடைய ஒரு பன்னீர் மாதிரி ரசத்தை உருவாக்குறாரு. அதை கொண்டு சாக்கடையில் ஊற்றிடுறாரு. அந்த மாதிரி ஆகிப்போச்சு இந்த காமவிகாரம். அதனால் இது புத்திசாலி தோட்டக்காரனுடைய லட்சணமா இல்லை மகா முட்டாளனுடைய லட்சணமா? அதனால் சக்திகள் யாருக்கு வேஸ்ட் ஆகுதோ அவங்க அந்த சக்தியினால் நஷ்டம் ஏற்படுறாங்க. அதுவே யார் மேல் நோக்கி அந்த சக்திகளை கொண்டு போகிறாங்களோ அவங்க யோகி ஆயிடுறாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுடைய சக்திகளை வீணடிக்கிறதுல சுகம் இருக்குது அப்படின்னா அந்த சக்திகளை ஒன்று திரட்டுறதுல எவ்வளோ சுகம் இருக்கும்.
மூணாவது என்ன, ஒரு ராஜ்யம், ஒரு சட்டம். வாழ்க்கையில் ஒழுக்கம் இல்லை அப்படின்னா என்ன ஆகும்? அப்போ ஒழுக்கம் இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படின்னா சில நேரம் அங்கே, சில நேரம் இங்கே, ஒரு நிலைப்பாடு கிடையாது. அந்த மாதிரி ஒரு நிலை இருக்கும். யாருடைய வாழ்க்கையில் ஒரு ரொட்டீன் இல்லையோ, நிரந்தரமாக ஒரு செயல்கள் அங்கே ரிப்பீட் ஆகலையோ, ஒரு டைமுக்கு ஒரு வேலை அங்கே நடக்கலையோ, தினச்சரியாக ஃபிக்ஸ்டாக இல்லையோ, எப்போ மனசு வந்ததோ அங்கே போவேன், எப்போ மனசு வந்தோ அங்கே இதை பண்ணுவேன், அப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன் அப்படின்ட்டு இருந்தது, கரெக்டாக ஒரு டைமிங் இல்லை அப்படின்னா, யாரோ சொல்கிறாங்க இங்கே வானா அங்கே போயிடுறேன், இங்கே இன்னொருத்தர் சொல்கிறாரு அங்கே வானா அங்கே போயிடுறேன். ஒரு நிலைப்பாடு இல்லை எனக்குள்ள. நான் 6 மணிக்குனா யோகா, கரெக்டாக யோகா பண்ணணும், இல்லை காலையில் என்ன பண்ணணும், 4 மணினா அங்கே யோகா எந்திரிச்சு பண்ணணும், 7 மணினா கிளாஸுக்கு போகணும். இந்த மாதிரி ஒரு கரெக்டான டைமிங் யாருக்கு ஃபிக்ஸ்டாக இல்லையோ, எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, ஃபுல் டேயில் அந்த மாதிரி ஃபிக்ஸ்டு இல்லையோ, அதுதான் ஒழுக்கமின்மை அப்படின்னு அர்த்தம். அதனால் சட்டம் மற்றும் ஒழுங்கு. சட்டம் எப்போ நம்ம கரெக்டாக சட்டத்தை கொண்டு வரணும்? இப்பொழுதே. அந்த அனுசாசன், அந்த ஒழுக்கம், டிசிப்ளின் கூட ஒரு பந்தனம் ஆயிடக்கூடாது. வேறு வழியில் ஒரு சுகம் இல்லாமல், ஒரு பிடிக்காமல் அந்த வேலையை செஞ்சிட்ருக்கிறேன், பிடிக்கலை ஆனாலும் செஞ்சிட்ருக்கிறேன், அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. வேறு வழியில் முரளி கிளாஸுக்கு போய் தான் ஆகணும், இல்லைனா பிராமின்ஸ் பிகேஎஸ் என்ன சொல்லுவாங்க, இவன் யோகியே இல்லை, இவன் ஞானியே இல்லை அப்படின்ட்டுருவாங்க. இல்லைனா மாயா அவனை சாப்பிட்டுடுச்சு அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த ஒரு பயம் இருக்குல்ல நிறைய பேருக்கு. இது ஒரு நல்ல பயம்தான். ஆனால் ஒழுக்கமாக டிசிப்ளின் அப்படின்னா அது வேறு வழி இல்லாமல் இருக்கக்கூடாது, ஈஸியாக சகஜமாக இருக்கணும். அதனால் அந்த டிசிப்ளின் எப்படி இருக்கணும்? ஆனந்தமாக இருக்கணும், பிளிஷ். இந்த ரெண்டையும் சேர்த்து இங்கிலீஷில் ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க, டிசிப்ளின் ப்ளஸ் பிளிஷ். பிளிஷ்னா ஆனந்தம், டிசிப்ளினா ஒழுக்கம். டிசிப்ளின் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. டிசிப்ளின்னா என்ன அர்த்தம்? ஒழுக்கத்தினுடைய ஆனந்தம். ஏன்னா அதில் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா அது ஒரு குஷி கிடைக்குது தானாகவே. இப்போ பாடி பில்டர் இருக்காங்க, டெய்லி ஜிம்முக்கு போகிறாங்க, அவங்க எவ்வளோ நேரம் ஜிம் இருக்கிறாங்க, ஜிம்மில் ஒர்க் பண்ணுறாங்க, 1.5 மணி நேரம் 2 மணி நேரம். காலையில் பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு எழுந்திரிச்சு 2லேருந்து 4 வரைக்கும் ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. அப்புறம் 4 மணிலேருந்து 4 மணிக்கு பிறகு அவங்க பாத் டப் இருக்குதுல்ல, குளிக்கக்கூடிய தொட்டி மாதிரி, அதில் கோல்டு வாட்டரை ஊற்றி அவங்க பாடியை சில் பண்ணிடுறாங்க. அங்கே ஒர்க் அவுட் பண்ணுறாங்க, ஒரு வேர்வை கொட்டுது, இங்கே ஒரேடியாக சில் பண்ணிடுறாங்க. ஏன் இப்படி பண்ணுறாங்க? ஏன்னா அவங்க முன்னாடி ஒரு லட்சியம் இருக்குது. அதனால தான் அவங்களுக்குள்ள அவ்வளோ டிசிப்ளின் இருக்குது. அந்த டிசிப்ளின் அப்படிங்கிறது சரீரத்திற்கானது கிடையாது, மனசினுடைய டிசிப்ளின். இப்போ ரன்னர்ஸ் இருக்காங்கன்னா அவங்க எவ்வளோ டிசிப்ளினாக இருக்காங்க. இப்போ ஆக்டர் இருக்காங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ டிசிப்ளினாக இருக்காங்க. அது எப்போ கமர்ஷியலாக மாறிடுதோ அப்போ தான் அதுக்கு அந்த கலையில் ஒரு தெய்வீகம் இல்லாமல் போயிடுது. மற்றபடி கலை அப்படிங்கிறது ஒரு தெய்வீகம், அது ரொம்ப ரொம்ப உயர்ந்த ஒரு நிலை. அதில் என்ன வேணும்? சமர்ப்பணம் வேணும். அதனால் ஒரே ஒரு சட்டம் மற்றும் ஒழுங்கு. ஒரு டைம் ஃபிக்ஸ்டாக இருக்கணும். இது எக்ஸசைஸுக்கான டைம், இது முரளிக்கான டைம், இது சிந்தனைக்கான டைம், இது எனக்கான டைம். அதனால் டைம் பாக்ஸில் டைமை பிரிக்கணும், பாக்ஸாக. இப்போ இங்கே இருக்கிறீங்க, அங்கே போகணுன்னு சொல்லணும், அங்கே போயிட்டீங்க, இங்கே போகணுன்னு சொல்லணும், இங்கே போயிட்டீங்க. உங்களுக்குள்ள ஒரே விஷயம் ஒழுங்காக இல்லை, நடைமுறையில் ஒரு கண்ட்ரோல் இல்லை. அதனால் இங்கே இருந்தாலும் ராஜாவாக இருக்கணும், அங்கே இருந்தாலும் ராஜாவாக இருக்கணும். இப்போ பெரிய பெரிய விஐபி இருக்காங்கன்னா அவங்களுடைய டைமிங் எப்படி இருக்குது? திடீர்னு போய் நீங்கள் அவங்கள எங்கள் இதில் ஒரு ப்ரோக்ராம் இருக்குது யோகா சென்டரில் வாங்க அப்படின்னு சொன்னால் வந்துடுவாங்களா என்ன? உடனே அவங்களுக்கு டைமிங் ஃபிக்ஸ்டாக இருக்குது, முதல்ல சொல்லியிருக்கணும். அப்போ தான் அது அவங்க ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க, அப்போ தான் அவங்க வர முடியும் அட்ஜஸ்ட் பண்ணி. அதனால் அவங்களோடது எப்போவுமே ஃபிக்ஸ்டு டைம். அந்த போல் நம்மளுடைய டைமும் ஃபிக்ஸ்டாக இருக்கணும் அந்த நேரத்தில். அதுதான், வேறு எதுவும் இருக்கக்கூடாது. அதனால் இந்த முரளியில் பாபா டைமை பற்றி என்ன சொன்னார்? டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது, இப்போவே நீங்கள் எல்லா காரியமும் செய்யணும். டைமுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய காரியங்கள் மாற்றிக்கோங்க. அடுத்த பாயிண்ட் ஒரு அனுபவம். 3வது பாயிண்ட் ஒரே அனுபவம். இப்போ மாறுபட்ட எனக்கு சாதகம் இல்லாத ஒரு சூழ்நிலை என் முன்னாடி வருது அப்படின்னா அது எதுக்கு வருது? என்னை அனுபவியாக மாற்றுறதுக்காக வருது. ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களை முன்னேற்றுறதுக்காக வருது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா விக்ன விநாசக் அப்படிங்கிற சர்டிஃபிகேட் கொடுக்குறதுக்காக வருது. வேறு எதுக்காக வருது?
ஒரு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, நம்ம என்னெல்லாம் படித்தோமோ, காலையில் முரளியில் பாபா என்னெல்லாம் சொன்னாரோ அதனுடைய ஒரு டெஸ்ட் பேப்பர் இது. பாடம் படிச்சிங்கல்ல, அதுக்கான டெஸ்ட் பேப்பர், அவ்வளோதான். அதுக்கான எக்ஸாம். வருஷம் ஃபுல்லாக படிச்சுட்டே இருந்தீங்க, நான் பெரிய புத்திசாலின்னு சொன்னால் யார் நம்புவா? எக்ஸாமில் 1 மார்க் இல்லை. எக்ஸாம் எழுதுங்க ஒழுங்காக, அதில் டாப்பர் வாங்கி காட்டுங்க, அப்போ நான் நம்புகிறேன் நீங்கள் பெரிய படிப்பாளி அப்படின்னு. அதை விட்டு நான் பெரிய படிப்பாளி நான் டாப்பர்னு சொல்லிட்டு இருந்தால் யாரும் நம்புவோம்? அங்கே பார்த்தா மார்க் ஒன்றுமே இல்லை. அதனால் பிரச்சனைகள் வருது அப்படின்னா அது ஒரு எக்ஸாம் எழுதணும், அப்போ தான் மார்க்கு எவ்வளோன்னு தெரியும். இது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பேப்பர், வாழ்க்கையில் ஒரு எக்ஸாம் இருக்குது. இங்கே பொறுத்துக்க வேண்டியது இருக்குது, சகிச்சுக்க வேண்டியது இருக்குது. நமக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு கலைகளும் சக்திகளும் எப்போ அதிகமாகுது? அது எக்ஸ்பீரியன்ஸில் கொண்டு வரும்போது தான். எப்போ நீங்கள் 10 தடவை பொறுத்துக்கிட்டீங்க, சகிச்சுக்கிட்டீங்க, 11ஆவது தடவை நீங்கள் எப்போ சகிச்சுக்கிறீங்களோ அதில் உள்ள அனுபவம் ஒரு மடங்கு அதிகமாயிடுச்சு, 11 மடங்கு அதிகமாயிடுச்சு. 10 தடவை பொறுத்துக்கிறது பெரிய விஷயம் இல்லை, 11ஆவது தடவையும் பொறுத்துக்கணும், அதுதான் முக்கியம். 10 தடவை நெகட்டிவிட்டியை ஃபேஸ் பண்ணீங்க, ஆனால் 11ஆவது தடவையே நீங்கள் ஃபேஸ் பண்ணணும். அதே சேமில் 11ஆவது தடவை நாங்கள் வெடிச்சிடக்கூடாது. எவ்வளோ தான் பொறுத்துக்கிறது, சும்மா சொல்லிகிட்டே இருக்காரு அப்படின்ட்டு கொட்டிடக்கூடாது. 11ஆவது தடவையும் பொறுத்துக்கணும், சகிச்சுக்கணும். அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ், அதுதான் பயிற்சி. அதனால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் ஒவ்வொரு விஷயத்தையும். எதுக்காக இப்படி சொல்லக்கூடாது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, யாருமே சரி கிடையாது, என்னை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் விளங்காதவங்க, உட்படாதவங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. பாபா எனக்கு நன்மை நடக்காட்டாலும் பரவாயில்ல, முதல்ல இவங்களுக்கு நன்மை பண்ணுங்க பாபா, இவங்களை இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து மாற்றிடுங்க பாபா, இவங்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க பாபா, இல்லைன்னா என்ன டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க, கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணுங்க பாபா, ஏதாவது செய்யுங்க. இந்த மாதிரி வேண்டுறீங்களா யாராவது பாபா கிட்ட? ஒருத்தர் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ரொம்ப காலமாக அவருடைய தாத்தா பாட்டனார் முப்பாட்டனார் காலத்துலலாம் ஒரு கடை இருந்தது. அந்த கடையை இவர் நடத்திட்டு இருந்தார். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அவருக்கு கடைக்கு முன்னாடி ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அப்போ இவருக்கு ஒரு கவலை வர ஆரம்பிக்குது, வரும் தானே நேச்சுரல், என்னுடைய பிஸ்னஸ் என்ன ஆகும் அப்படின்னு. எல்லா கஸ்டமரும் எங்கே போவாங்க? பெரிய கடையில் தான் போவாங்க. ஒரே இடத்துல எல்லா சாமானும் எங்கே கிடைக்குதோ அங்கே தானே போவாங்க. அப்போ அவருடைய குரு கிட்ட போகிறாரு, என்ன பண்ணுறது குருவே சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ குரு சொல்கிறாரு, ஒருவேளை உனக்கு அந்த கடைக்காரர் மேலே வெறுப்பு வருது, அவரை பார்த்து பயந்துட்டு அப்படின்னா அங்கே எதிர்மறையான ஒரு சூழ்நிலை உருவாயிருது, வைப்ரேஷன் நெகட்டிவ் ஆயிடுது. அப்போ நான் என்ன பண்ணுறது, என்னதான் பண்ணுறது, என் கடை மூட போகுது, மூடிட்டு போக வேண்டியதான் எல்லா கடையை, அப்போ என்ன பண்ணலாம்? அப்போ குரு சொல்கிறாரு, நீ டெய்லி காலையில் எந்திரிச்சு வாக்கிங் போ, வாக்கிங் எது வழியாக போ, உன்னுடைய கடை வழியாகவே போ, உன்னுடைய கடையை அவள் பார்த்து அப்போ ஆசீர்வாதம் கொடு அந்த கடைக்கு, இந்த கடை நல்லா நல்லா டெவலப் ஆகணும், நிறைய கஸ்டமர்ஸ் வரணும், எந்த ஒரு கஷ்டமும் வரக்கூடாது. அது உடனே திரும்பி அந்த கடை இருக்குல்ல பெரிய கடை, அதையும் பாரு, அதுக்கும் ஆசீர்வாதத்தை கொடு, இந்த கடையும் புகழ் பெற்றதாக அமையணும், எல்லாரும் மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யணும் அப்படின்னா அதுக்கு ஆசீர்வாதம் கொடு. அவர் சொல்கிறார், என்னது என்னுடைய எதிரிகளுக்கு நான் ஆசீர்வாதம் கொடுக்கணுமா? அவர் என்னுடைய சக போட்டியாளர், என்னுடைய கடையை மூடுறதுக்காக என் கடைக்கு முன்னாடி கடை போட்டிருக்காரு. குரு சொல்கிறாரு, நீ அதெல்லாம் பார்க்காத, இதை செய் அப்படிங்கிறாரு. நீ அவருக்கு என்ன கொடுப்பேயோ அது திரும்பி உனக்கே சேரும். கர்மத்தின் ஆழமான ரகசியம். 1 மாதம் கழித்து அவர் குருக்கிட்ட போகிறாரு, குருக்கிட்ட சொல்கிறாரு, என்னுடைய கடை மூடிட்டேன் அப்படின்ட்டு, என்னுடைய கடையை க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்படி எதனால் ஆச்சு அப்படின்னா, அவர் டெய்லி வாக்கிங் போனார், வாக்கிங் போகும்போது அந்த கடைக்கு ஆசீர்வாதம் கொடுத்தாரு. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா அந்த கடைக்காரர் கூட ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிட்டார். இவங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் வந்ததுனால அந்த கடைக்காரர் இவரை பார்ட்னர் ஆக்கிட்டார். பார்ட்னர் ஆக்கின பிறகு அவர் பார்க்குறாரு, இவருக்கு 40 வருஷம் அனுபவம் இருக்குது அப்படின்னு பார்க்குறாரு. அவருக்கு தெரிய வருது, இந்த வியாபாரத்தில் 40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு சாதாரணம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக இவருக்கு எல்லா விஷயத்தையும் இவருக்கிட்ட பொறுப்பிட்ட கொடுக்குறாரு, இவருடைய பொறுப்பில். அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா எல்லா கடையும் இவர்கிட்ட கொடுத்துட்டு அவர் வேறு ஊருக்கு போயிடுறார். பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. இப்போ பெரிய கடைக்கு ஓனர் ஆகிட்டார் அப்படின்னா சின்ன கடையை க்ளோஸ் பண்ணோம் இல்லையா, அதை தான் அவர் சொன்னார் குருக்கிட்ட.
என் கடையை மூடிட்டேன் அப்படின்னு. அதனால் யாராவது நம்மளை விட முன்னாடி போகிறாங்க அப்படின்னு அவங்க மேலே பொறாமையோ வெறுப்போ வரக்கூடாது. வருதா? வருதா? கொஞ்சம் வருதா? அவங்க மேலே நம்ம வந்து பொறாமை படுறோம் அப்படின்னா பொறாமை அவங்க மேலே படல, அவங்களுடைய வெற்றி மேலே படுறோம். அவங்களுடைய வெற்றி மேலே நம்ம பொறாமைப்படுறோம் அப்படின்னா அந்த வெற்றி நமக்கு எப்படி வரும்? நமக்கு அப்புறம் எந்த விஷயத்துலையும் வெற்றி கிடைக்காது. நான் இத்தனை வருஷமாக அந்த ஊரில் இருக்கேன், எனக்கு பின்னாடி ஒருத்தன் வந்தான், அவன் கடையை போட்டான், அவன் பெரிய ஆளாயிட்டான், நான் எப்படி நம்மளால் சகிச்ச முடியும்? பொறாமை வரதானே செய்யும், பற்றிட்டு எரியும் இல்லை பார்க்கும் போதெல்லாம். அப்போ நம்ம ட்ரை பண்ணுறோம் அவருடைய காலை பிடிச்சி இழுத்து கீழே தள்ளிடுவோம் அப்படின்னு. இது வந்து பிரபஞ்ச சட்டம், இந்த உலகமே இப்படி தான் பண்ணிகிட்ருக்கு. இப்படி நம்ம பண்ணும்போது அந்த வெற்றி என்பது நம்மளை விட்டு ரொம்ப தூரத்தில் போயிடும். அதனால் எல்லாருமே முன்னாடி போகணும், எல்லாருமே முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு சமமான பார்வை, உயர்ந்த பார்வை இருக்கணும், இந்த பாவனை இருக்கணும். அதனால் 3வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, புயல் வந்தாலும் கூட அதை பரிசு அல்லது தென்றல்னு புரிஞ்சுக்கோங்க. மாயா வருது, பிரச்சனைகள் வந்தாலும் கூட அதுலேருந்து கற்றுக்கோங்க. என்னெல்லாம் பிரச்சனை வருதோ, இல்லை யாரெல்லாம் நம்மளை சுற்றி இருக்காங்களோ அவங்க எல்லாருமே நமக்கு யார்? குரு. எதையாவது ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்குறாங்க குருக்கள். இப்போ இந்த ஹாலில் எத்தனை பேர் உட்காந்துருக்காங்க, இந்த ஹாலில் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, இவங்க எல்லாருமே என்னுடைய குருக்கள். எதுக்கு வந்திருக்காங்க? எனக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு வந்திருக்கிறாங்க, என்னை பரிசித்து பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. அப்புறம் சிலர் வந்து ரொம்ப விசேஷமான குருக்கள் இருப்பாங்க, அவங்க மகா குருக்கள். அவங்க அமிர்த வேலையில் நம்மளை பற்றி ஆழ்ந்த சிந்தனையில் இருக்காங்க. அமிர்த வேலையில் பாபா நினைவில் இருக்கிறதுக்கு பதிலாக நம்மளுடைய ஒவ்வொரு குறைகளையும் சிந்தனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஏகாந்தமாக வாக்கிங் போகிறாங்க நக்கீலைக்க சுற்றி. அந்த நேரத்தில் நம்மளுடைய ஒவ்வொரு குணத்தையும் நம்மளை பற்றியே சிந்தனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் ப்ராப்பரான நேரத்தில் டைம் வரும்போது நமக்கு ஞாபகப்படுத்துகிறாங்க, நீ என்னெல்லாம் தப்பு பண்ண எனக்கு தெரியும் அப்படின்னு. இப்போ எவ்வளோ பெரிய தியாகி பாருங்கள். அவங்களுடைய அமிர்த வேலையிலையும் நம்மளை பற்றி தான் நினச்சிட்டு இருக்காங்க, நம்மளுடைய குறைகளை பற்றி நம்ம என்ன கரெக்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. அவங்க முரளி கிளாஸ்லேயும் நம்மளை தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் பாபா சொல்லும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்க? எனக்காக நம்மளை தான் நினைக்கிறாங்க. அப்புறம் அவங்க வாக்கிங் போகும்போதும் என்ன நினைக்கிறாங்க? என்ன எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. எவ்வளோ பெரிய நமக்காக டைம் கொடுக்குறாங்க பாருங்கள். அப்போ நமக்காக உள்ளுக்குள்ளே PhD பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க நமக்கு குரு தானே. அப்போ நம்ம அவங்களுக்கு என்ன பண்ணணும்? நன்றி சொல்லணும். நன்றி ஐயா, உங்களுடைய நன்றியை மறவோம் அப்படின்னு அவங்கள்ட்ட பாட்டு பாடணும் மனசுக்குள்ளே. அப்புறம் பார்த்தீங்கன்னா 4வது பாயிண்ட் பாபா என்ன சொன்னார்னா, டெய்லி சார்ட் செக் பண்ணுங்கள். டெய்லி சார்ட் செக் பண்ணுங்கள். சேஞ்ச் பண்ணுங்கள். செக் பண்ணுங்கள். ஏதாவது குழப்பம் இருக்கா? சேஞ்ச் பண்ணிடுங்க. இந்த ப்ராசஸ் எது வரைக்கும் நடக்கணும்? அதுக்கு காலம் கிடையாது, கடைசி வரைக்கும் நிரந்தரமாக. ஒரு நாள் கூட மிஸ் ஆகிடக்கூடாது. நம்மளை பற்றி நமக்கு அதிகமாக தெரியறதில்ல. ஏன்னா யார் தூரமாக இருக்காங்களோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா தெரியும், மற்றவங்களுக்கு நல்லா தெரியும். நமக்கு தெரிய மாட்டேங்குது நம்மளுடைய குறைகள், நமக்குள்ளே என்ன இருக்குது என்ன இல்லை அப்படின்னு. மற்றவங்களுக்கு சூப்பராக தெரியும். அடுத்தது பார்த்திங்கன்னா டைம் சொன்னார் பாபா. வந்து டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. டைம் நம்மளுடைய எமோஷ்னல் லீக்கேஜ் ஆகட்டும், இல்லை டைம் வேஸ்ட் ஆகட்டும், அதை வந்து நோட் பண்ணி அதை வந்து குறிப்பெழுதி வைக்கணும். நம்ம எந்த ஒரு விஷயத்தை ஃபோன்லேயோ இல்லை ஸ்தூலமாகவோ பார்த்துட்டோமோ அது உள்ளே போய் உட்காந்துக்குது. அதன் மூலமாக என்ன சிந்தனைகள் நமக்குள்ளே எழுதோ அதில் வந்து நம்ம சக்திகள் விரயமாகுது. நம்மளுடைய எல்லா சக்தி, யோக சக்தி ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு மாதம் ஒரு வாரம் நம்ம சேர்த்த சக்தியை அது இழுத்துக்குது. இப்போ காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு நெகட்டிவ் எண்ணம் வந்துருச்சு உங்களுக்குள்ள, அப்போ அது ஃபுல் டே ஓட ஆரம்பிக்குது தானாகவே, ஆட்டோமேட்டிக்காகவே. ஏன்னா அதிகாலையில் வந்துச்சுல்ல அது. அதனால் நம்மளுடைய நேரம் வேஸ்ட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். டைம் பாக்ஸிங் வந்து நீங்கள் ரெடி பண்ணணும். அதாவது என்ன அர்த்தம்னா 6லேருந்து 7க்குள்ளே நான் என்ன பண்ணணும், 7லேருந்து 8 மணிக்கு நான் என்ன பண்ணணும், 8லேருந்து 9 என்ன சோமான் வைக்கணும், என்ன சேவை இருக்குது அதுக்கேற்ற மாதிரி என்ன சோமான் நான் செட் பண்ணணும். இந்த மாதிரி ஒவ்வொரு டைமுக்கும் நம்ம சோமான் செட் பண்ணுறது. இல்லைன்னா ஏதாவது ஒரு காரியத்தை செட் பண்ணுறோம், நம்ம ஸ்தூலமான காரியம் நம்ம செய்ய தான் போகிறோம், அதில் வந்து ஒரு சுட்சமான ஒரு பாயிண்ட்டை அங்கே ஆட் பண்ணி வைக்கிறோம், அவ்வளோதான். இப்போ மதுபனுக்கு மதுபன் வர்றீங்க அப்படின்னாவே ஏற்கனவே அங்கே பிளான் பண்ணிட்டு வரணும், நான் இங்கே என்னெல்லாம் பண்ணுவேன், என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. மதுபனில் போய் என்ன பண்ணணும்? 2 நாள் வெளியில் கடையில் போய் பர்ச்சேஸ் பண்ணோம்ப்பா.
என்னெல்லாம் கிடைக்குதோ புதுசாக விலை குறைவா, சீரகம், மிளகு, முந்திரி, பிஸ்தா, பாதாம் எல்லாம் விலை கம்மியாமையாங்க. அதை கொஞ்சம் வாங்கி வச்சுக்கணும், மூட்டையில் ஏற்றிடணும், மூட்டை கட்டி வச்சுக்கணும். ஊரில் போய் விற்கணும், இல்லைன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியா? எத்தனை மணி நேரம் தபஸ்யா பண்ணணும் மதுபனில் போய். நான் பார்த்துருக்குறேன் நிறைய பேரை, எவ்வளோ தாய்மார்கள் இருக்காங்க, அவங்க முழுசாக தயார் பண்ணிட்டு வருவாங்க. என்ன பண்ணணும், என்ன எப்படி பண்ணணும், இது பண்ணணும், இது பண்ணணும், இது பண்ணணும் அப்படின்னு அவங்க ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. டெய்லி 6 மணி நேரம் யோகா பண்ணணும் அப்படின்னு திட்டம் வகுத்துட்டு வருவாங்க. பாபா மீட்டில் வராங்களோ அந்த அந்த மாதாஸ் லட்சியம் நீங்கள் வைக்காமல் வந்திருக்கீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அவரை பார்ப்பீங்க, இவரை பார்ப்பீங்க. இவர் நம்ம ஊர் தமிழ்நாடு பிரதர், மதுபன் வாசி, அவரை பார்ப்பீங்க, அங்கே போவீங்க, இங்கே போவீங்க, அவ்வளோதான். 5 நாள் முடிஞ்சு போச்சு. கிளாஸும் அட்டன் பண்ணியிருக்க மாட்டீங்க. எதுக்கு போனீங்க? எல்லாருக்கும் ஓம் சாந்தி சொல்கிறதுக்கு போனீங்களா? எல்லா மதுபன் வாசிகளையும் பார்த்து ஹா ஹா ஹான்னு பல்ல காட்டிட்டு ஓம் சாந்தி சொல்லிட்டு அவ்வளோதான், ஓம் சாந்தி. அப்படியா? ஒரு யோகா பண்ணல, ஒரு கிளாஸ் கேட்கல, ஒரு புருஷார்த்தம் பண்ணல. இதுக்கா 8000 ரூபா செலவு பண்ணிட்டு போனீங்க? இல்லை 10,000 ரூபா செலவு பண்ணிட்டு போனீங்க? செலவு பண்ணதுக்கான லாபமாவது கிடச்சிருக்கணும்ல. சரி, லாபம் வேண்டாம், அந்த அசலாவது எடுத்துருக்கணும்ல. அப்புறம் சொல்லுங்கள், என்ன நடக்குது, அங்கே என்ன நடந்தது, இங்கே என்ன நடந்தது, அப்புறம் கரடி வந்ததா இல்லையா, அப்புறம் மழை எப்படி இருக்குது, வெயில் எப்படி இருக்குது, இப்போ வெயில் கம்மியாக இருக்கா, அதிகமாக இருக்கா, அப்புறம் பிரம்மா போஜன் காலையில் நாஸ்தா என்ன, பிரம்மா போஜனில் என்ன, நைட்டு டின்னரில் என்ன, அப்படியே இட்லி கிடச்சா நல்லாயிருக்கும். சரி, ரசம் கிடச்சா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா மூக்கு பிடிக்க சாப்பிட்லாம். ஒரே அஜீரணமாக இருக்குது. அப்புறம் எப்படி எல்பிஜி கேஸ் கிடைக்கலையாமே, எப்படி போகுது, என்ன நடக்குது, ஸ்டாக் இருக்குதா, எப்படி சமைக்கிறீங்க, என்ன பண்ணுறீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். இப்படி ஊர் கதை, உலக கதை. இதில் 1 மணி நேரம் போச்சு. நான் ஒரு விஞ்ஞானி ஒரு கவிஞர் எழுதியிருக்காரு, இல்லைன்னா ஒரு ஸ்பீக்கர் எழுதியிருக்காரு. நான் பார்க்குற நிறைய பேர் டீ கடையில் நின்றுக்கிட்டு டீயை கிளாஸை கையில் வச்சுட்டு மணிக்கூர் கணக்கில் ஊர்கதை உலக கதையை பேசுகிறாங்க. ஒருவேளை இவங்க இந்த டைமை அவங்களுடைய லாங்குவேஜை டெவலப் பண்ணுறதில்ல, இல்லைனா புது பாஷையை கற்றுக்கிறதுல அவங்க யூஸ் பண்ணாங்க அப்படின்னா பெரிய ஸ்பீக்கர் ஆகிடலாம். இதே இதை அந்த லாங்குவேஜை யூஸ் பண்ணி அது இருந்தாங்க அப்படின்னா அப்போ அவங்களுடைய பேச்சுத்திறன் எவ்வளோ வளர்ந்துருக்கும். ஒரு ஹிந்தி லாங்குவேஜ், இங்கிலீஷ் லாங்குவேஜில் இந்த டைம் இந்த திறமையை யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அப்போ எவ்வளோ டெவலப் ஆகிருப்பாங்க. ஆனால் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க? ஊர் கதை, உலக கதை, வேண்டிய கதை, வேண்டாத கதை, டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்புறம் கடைசி பாயிண்ட் பார்த்திங்கன்னா டோப்போமின் டம்பிங், டோப்போமின் லோடிங். அன்றைக்கி பார்த்தோம்ல எக்ஸாம் இந்த இதில் கூட போன சீரியஸில் டோப்போமின் அப்படிங்கிற அந்த சுரப்பி நம்மளுடைய உடம்பில் குஷியை கொடுக்கக்கூடிய சுரப்பி எது? கிளான்ஸ் எது? டோப்போமின். இப்போ நீங்கள் ஷார்ட்ஸ் பார்க்குறீங்க, ரீல்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா, ஐபிஎல் பார்க்குறீங்கன்னா ஒரே அடியாக மேலே போயிடுது அந்த டோப்போமினுடைய லெவல். ஆனந்தம், அதிகமான எக்ஸைட்மெண்ட்டு, ரொம்ப குஷி கொடுக்குது, ரொம்ப ஸ்பீடாக. கொஞ்ச நேரத்தில் இப்போ ஒரு 6 அடிச்சிட்டாரு ஐபிஎல்லில், அப்போ டோனி ஒரு அடி அடிச்சாரு, 6 போயிடுச்சு அப்படின்னா ஒரே அடியாக உச்சகட்டத்தில் குஷியில் போயிடுறாங்க. அப்புறம் குஷி சுத்தமாக போயிடுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? அவங்க எம்டியாக ஃபீல் பண்ணுறாங்க, தனிமையாக ஃபீல் பண்ணுறாங்க, துக்கமாக ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு அது செலவாயிடுச்சுல, அந்த டோப்பமின் கொட்டிடுச்சுல, அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, அதனால இந்த துக்கம், தனிமை ஃபீல் ஆயிடுது. அதே போல் தான் காமவிகாரம் அந்த டோப்போமினை சுரக்க வைக்குது டாப் லெவலில். அப்புறம் உடனே அடுத்த நிமிஷம், அடுத்த செகண்டே என்ன பண்ணுது? பச்சாதாபம், லேசான வெறுமைத்தன்மை, தனிமைத்தன்மையை ஃபீல் பண்ண வைக்குது. ஃப்ரஸ்ட்ரேஷன், எரிச்சல் வந்துடுது, டயர்டு வந்துடுது, யாருமே எனக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஏதோ ஒன்று டேஸ்ட்டாக சாப்பிட்டீங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது, டோப்போமின் டாப் லெவலில் சுரந்துருச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சோன்னா ஒன்றும் இல்லை, அசிடிட்டி ஃபீல் ஆகுது, வயிறு சுமையாக இருக்குது, வாயு கேஸ் ஃபார்ம் ஆயிடுது. இந்த ஏப்பம் விடுறான். எந்திரிச்சிங்க, காலையில் 3 மணி தான் ஆச்சு, இப்போ 3 மணி தான் ஆச்சு, 3:30க்கு பாடுமே அதிகாலை விட்டது எழுவாய், அப்போ நம்ம எந்திரிச்சிக்கலாம். அது அதிகாலை எப்போ வரும் அப்படின்னே தெரியாது, அது விடிஞ்சு போயிடும். அப்புறம் 5 மணி ஆயிரும்.
இப்போ அதிகாலையில் அதிகமான டோப்போமின் சுரந்துருச்சு அப்படின்னா அப்புறம் ரெகுலரான காரியம் இருக்குல்ல, படிக்கிறதாகட்டும் வேலை செய்கிறதாகட்டும், அதில் நமக்கு இன்ட்ரெஸ்ட் வராது. ஏன்னா அதில் டோப்போமின் கிடைக்காதுல்ல. டோப்போமின் வந்து நமக்கு எதில் கிடைச்சிது? அந்த ரீல்ஸை பார்த்தோம், அந்த ஷார்ட்ஸ் பார்த்தோம், அதில் தான் கிடைக்கும். இதில் கிடைக்காது. சாப்பிட்டோம், நல்ல டேஸ்டான சாப்பாடு, அதனால் மற்ற காரியத்தில் மனசு ஈடுபடாது. அதனால் அதிகாலையில் என்ன பண்ணுங்கள், ரொம்ப கஷ்டமான காரியம் என்ன இருக்கோ, நம்மளால் முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்கோமோ அந்த காரியத்தை காலையில் செய்யுங்க. அதிகாலையில் எப்படி பார்த்தீங்கன்னா முரளி படிக்கிறது, முரளியை மனப்பாடம் பண்ணுறது, ஞாபகம் வைக்கிறது, இது ரொம்ப கஷ்டமான காரியம். ஞாபகம் இருக்க மாட்டேங்குதுல்ல, அதை காலையில் செய்யுங்க. ஏன்னா வந்து முரளியை நீங்கள் படிக்கிங்கன்னா அதில் ஒரு பிக்சர் கிடையாது, ஒரு டயக்ராம் கிடையாது, அதில் ஒரு காமெடியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எல்லாம் சீரியஸ். இப்போ வெறுமையான ஒரு இதை வந்து நம்ம படிக்கிறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அதில் நிறைய பிக்சர் இருந்தது, அதில் ஒரு ஜோக் இருந்ததுன்னா நல்லா படிக்க இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அதனால் அதிகாலையில் அதை படிங்க. 4 பக்கம் முரளினா 4 பக்கம் எழுத்து தான் இருக்குது. அச்சா. ஓம் சாந்தி.